இப்போ நல்லா சாப்பிட்டோம், திருப்தியாக சாப்பிட்ட உடனே ஒரு ஏப்பம் வரும் நமக்கு. அந்த கீழிருந்து மேலே வரக்கூடியது என்னது? உதாரணன். அந்த வாயு இது என்ன பண்ணுறது? அது நமக்கு உதவியாக இருக்குது. இப்போ இன்னொன்று நமக்கு தெரியும், பக்கத்தில் இருக்க எல்லாரையும் மூக்க பிடிக்க வைப்போம். நம்ம மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க எல்லாரும் என்ன பண்ணுவோம்? சரியாக செரிமானம் ஆகலைன்னா அவெல்லாம் மூக்க பிடிச்சின்னு உட்காந்துருக்கணும். அந்த இதுக்கு என்னென்ன வாயு பேர்? அபானன். பாருங்கள், அபாயகரமாக இருக்கும், பேர்லேயே தெரியுது பாருங்கள், அபான வாயு. அதுதான் காரணம். 4 முக்கியமான கருவிகள் இருக்குது உடம்புல. மனம், அடுத்தது அகங்காரம், புத்தி, சித்தம். அப்போ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறோமா, கேட்குறோமா, சாப்பிட்றோம், அப்புறம் உணர்கிறோம். இந்த 5 புலன்களில் எல்லா டேட்டாவும் உள்ளே போகிறதா? எல்லா டேட்டாவும் உள்ளே போகிறதா? எங்கே போய் ரெக்கார்ட் ஆகும்? எங்கே போய் ரெக்கார்ட் ஆகும்? அப்போது நான் எந்த தத்துவத்தை தொட போகிறேன் அப்படின்னா, சைவ சித்தாந்தத்தில் வரக்கூடிய 36 தத்துவங்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு நேரம் போகாது, ரொம்ப நேரம். அதெல்லாம் 36 தத்துவத்தை தொட்டோன்னா அதுக்கே 4 மணி நேரம் போகணும். அது நமக்கு அவ்வளோ நேரம் இல்லை. அதனால் நேரடியாக அதில் வரக்கூடிய 35 கருவிகள்னு பிரதானமாக சொல்லியிருக்கா. ஒரு மனிதனின் உடலை 35 கருவிகள் தான் ஆட்டி வைக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா மெடிக்கலில் சொல்லணுன்னா அனாட்டமியும்பா. ஆனால் அது ஆன்மீகத்தின் ரீதியாக நம்ம சிந்திக்க போகிறோம். நேரடியான தொடர்பு இல்லை, ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். முதலாவதாக இருப்பது நமக்கு 5 புலன்கள். நமக்கெல்லாம் என்ன தெரியும், கொஞ்சம் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. 5 புலன்கள் என்ன தெரியும் இல்லையா? மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 இருக்குது. இது முதலாவதாக சொல்லக்கூடிய 5 கருவிகள். 35 சொன்னேன், கணக்கு பண்ணிட்டே வாங்குவோம். முதலாவது என்ன? 5 கருவிகள், 5 புலன்கள்னு சொல்கிறோம். இந்த 5 புலன்களை இப்போ கண் இருந்துட்டால் அது புலனாயிடுமா? உன் கண் இருக்குது, இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டு இருக்கேன் நான் நினச்சேன்னா அதோட முட்டாள்தனம் கிடையாது. என்னை பார்த்துட்டே என்ன ஓடும்? பால்காரரை வர சொன்னேன், அவர் வந்திருப்பாரா, நான் வர சீக்கிரம் போகணுமே, ஓடுதா இல்லையா? அப்போ பார்வை இங்கே இருக்கிறது, மனம் எங்கோ இருக்கிறது. அப்போ 2வது கருவி என்ன சொல்கிறா? ஒன்று கண்ணா, இன்னொன்று பார்வை. நிஜமாக பார்க்கிறோமா? கண் திறந்திருக்குங்கிறதுக்காக நீங்கள் இங்கே தான் உங்கள் சிந்தனை இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அது மாதிரி தான் சாப்பிட்றதும். நம்ம மனக்கவலை இருக்குதுன்னு வைங்கோ, சுவையான சாப்பாடாக இருக்கும். சுவையை அறிவோமா? நம்மெல்லாம் வாய் தானே இருக்குது நமக்கெல்லாம். நம்ம சுவையறிந்து சாப்பிடுகிறோமா? யாருக்கோ ஒருத்தர் வீட்டில் உடம்பு சரியில்லை, தண்ணி குடிக்க முடியாது நம்மளால் இல்லையா? ஆனால் வாய் இருக்கே. அப்போது இந்த சைவ சித்தாந்தம் என்ன கருவி சொல்கிறது? முதலாவதாக 5 புலன்கள் இருக்கிறது. அந்த 5 புலன்களுக்கும் 5 அனுபவங்கள் இருக்கிறது. அது என்னது? 2வது 5 கருவி. 5 புலன்கள் சொல்லிட்டேன், அதனோட அனுபவம் சொல்லிட்டேன். அது மாதிரி நம்மள்கிட்ட 5 செயல் கருவிகள் இருக்குது. ரொம்ப உள்ளே போல மேலோட்டமாக சொல்கிறேன். இப்போ நம்ம நடந்து போகிறோம், பேசினா உங்களுக்கெல்லாம் கேட்குறது இல்லையா? அது மாதிரி பாணி, உபத்தம், அது மாதிரி நிறையா இருக்குது. அது உள்ளே போல. அப்போது 5 செயல் கருவிகள் இருக்குது, அதற்கான அனுபவங்களும் இருக்குது அதே மாதிரி. அப்போது 5 புலன்கள் 5, அதனுடைய அனுபவங்கள் 5, அது மாதிரி செயல் கருவிகள் 5, அதனுடைய அனுபவங்கள் 5. பார்க்க மொத்தம் எத்தனை ஆச்சு? 20 ஆச்சு. இதுக்கப்புறம் பாருங்க, இந்த உடலை எது மிக முக்கியமாக நிறைய வாயுக்கள் இருக்குது உடம்பு பூரா. பிரதானமாக 10 வாயுக்கள் இருக்கான். இதெல்லாம் எழுதி 2000-3000 வருஷம் ஆச்சு. அது என்ன, எப்போ எழுதியிருக்கா பாருங்க, உண்மை விளக்கம்ன்ற புஸ்தகத்தில் இருக்குது. இதெல்லாம் 10 வாயுக்கள் இருக்கா. நான் 3 மட்டும் மேலோட்டமாக சொல்லிவிட்டு அடுத்த கடத்துக்கு நகர்றேன். பிராணவாயு நம்ம நல்லா தெரியும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறது? உடம்பு பூரா அந்த பிராணன்னு சொல்கிறோமே, அது எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றது எது? இந்த பிராணவாயு. 2வது உதானன், அபானன் 2 மட்டும் இருக்குது. உதானன்னா என்னென்னா, வாயு கீழிருந்து மேலே போகுமா. உடம்புல வாயு என்ன பண்ணும்? கீழிருந்து மேலே போகும். அபானன்னா என்னது? மேலிருந்து கீழே வரும். எடுத்துக்காட்டு சொல்கிறேனே, இப்போ நல்லா சாப்பிட்டோம், திருப்தியாக சாப்பிட்ட உடனே ஒரு ஏப்பம் வரும் நமக்கு. அந்த கீழிருந்து மேலே வரக்கூடியது என்னது? உதாரணன். அந்த வாயு இது என்ன பண்ணுறது? அது நமக்கு உதவியாக இருக்குது. இப்போ இன்னொன்று நமக்கு தெரியும், பக்கத்தில் இருக்க எல்லாரையும் மூக்க பிடிக்க வைப்போம். நம்ம மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்க எல்லாரும் என்ன பண்ணுவோம்? சரியாக செரிமானம் ஆகலைன்னா அவெல்லாம் மூக்க பிடிச்சின்னு உட்காந்துருக்கணும். அந்த இதுக்கு என்னென்ன வாயு பேர்? அபானன். பாருங்கள், அபாயகரமாக இருக்கும், பேர்லேயே தெரியுது பாருங்கள், அபான வாயு. அதுதான் காரணம். அது மாதிரி இன்னும் 7 வாயு பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த உடலை ஆட்டி வைக்கக்கூடிய 10 வாயுக்கள். அப்போ முதலாவது அந்த ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், செயல் கருவிகள் 5 புலன்கள் 5, அதனுடைய அனுபவம் 5, 20 பார்த்துட்டோம். 10 வாயுக்கள், ஆக மொத்தம் 30 கருவிகள் பார்த்துட்டோம். என்ன சுவாமி, பேர் வந்து மனிதமும் மனமும்னு சொன்னேன், என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன்னா அடுத்தது தான் முக்கியமான இடத்துக்கு வரேன். அடுத்தது அந்தக்கரணம்னு 4 முக்கியமான கருவிகள் இருக்குது உடம்புல. மனம்,
அடுத்தது அகங்காரம், புத்தி, சித்தம். மனம், அகங்காரம், புத்தி, சித்தம், இந்த பிரதானமான 4 கருவிகள் இருக்குது. 35வது கருவி அதுதான் நம்மளுடைய ஆன்மா. அந்த ஆன்மாவை சுற்றி இது எல்லாமே என்ன இருக்குது, சுற்றின்னு இருக்குது. இப்போ நம்ம தலைப்பு மனம் என்ற காரணத்தினால நான் அந்த காரணத்தை மட்டும் இப்போது கையில் எடுக்க போகிறேன். சித்தாந்தம் சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்து புராணத்துக்குள்ளே போயிடுறேன். அது சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களுக்கு. இது ஒருவேளை வகுப்பு மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொறுத்துண்டு கேளுங்க, சரியா? இந்த அந்த கரணம்னு சொன்னோம் இல்லையா, மனம், அகங்காரம், புத்தி, சித்தம். இந்த மனதினுடைய இயல்பு என்ன சொல்கிறா, கேள்வி கேட்டுட்டே இருக்குமா மனசு, வேறு எதுவுமே பண்ணாது. சித்தாந்த ரீதியாக மனம் என்ன பண்ணும், கேள்வி கேட்டுட்டே இருக்கும். இப்போ உட்காரணுமா, எழுந்து போகணுமா, அங்கே போகணுமா, இங்கே போகணுமா, கண் சிமிட்டணுமா, பால் வாங்கணுமா, தயிர் வாங்கணுமா, இதே மாதிரி என்ன பண்ணும், கேள்வி எழுப்பிக்கொண்டே இருப்பது மனதின் இயல்பு. இப்போ சாமி கும்பிடணுமா வேண்டாமா, அதையும் கேள்வி கேட்கும். போனால் கையை கூப்பிடணுமா வேண்டாமா, கேள்வி. ஒரு வினாடிக்கு எத்தனையோ விதமான கேள்விகளை கேட்கக்கூடிய வல்லமை கொண்டது எது, இந்த மனம். அப்போது அகங்காரம் என்ன பண்ணும், அகங்காரம்னு சொல்கிறோம், ஆணவம்னு சொல்கிறோம், அகங்காரம்னு சொல்கிறோம்ல, அது என்ன பண்ணும், தூண்டிக்கொண்டே இருக்கும். அது ஒன்றே ஒன்று தான் சொல்லுமோ, செய் செய் செய். இப்போ கையை கூப்பணுமா அப்படி நீங்கள் கேள்வி கேட்குற இல்லையோ, அது என்ன பண்ணும், அந்த அகங்காரம் செய். உடனே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் கூப்பிடுவேன். அப்போ புத்தி என்ன பண்ணும், புத்தி நிர்ணயம் பண்ணும். இப்போ மனம் கேள்வி கேட்குறதா, என்ன பண்ணும், கையை கூப்பலாமா, கையை கூப்பலாமான்னு கேள்வி கேட்குறதா. அகங்காரம் என்ன பண்ணும், செய்யின்னு சொல்லுமா, அது சரியா தப்பான்னு புத்தி சொல்லும். இப்போது மனம் கேள்வி கேட்ட உடனே அகங்காரம் செய்யின்னு தூண்டும் பொழுது அறிவு என்ன பண்ணும், கை கூப்புவது சரி தவறு. புத்திக்கு வேறு எதுவுமே தெரியாது. இப்போ ஒருத்தர் அழுதுன்னு இருக்கார், யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டா வாத்தில், ஒருத்தர் அழுதுன்னு இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு ஒன்று எத்தனைன்னு கேளுங்கோ, 2 தான் சொல்லுவார். அப்போ அறிவு மட்டும்தாங்க என்ன பண்ணும், எந்தவித உணர்ச்சிக்கும் கட்டுப்படாதது எது, அறிவு. ஏன், அறிவு நிர்ணயம் மட்டும் தான் பண்ணும். என்னை கை கூப்பலாமா, கூப்பு அப்படின்னு சொல்லும். இதுவே நம்மளோட சின்னவா ஒருத்தர் இருப்பா, கை கூப்பலாமா நம்ம கேள்வி கேட்டால் மனசு என்ன சொல்லிடும், மனசு கேள்வி கேட்டாக்க அறிவு கூப்பாத, உன்னோட சின்னவன் பண்ண வேண்டாம் அப்படின்னு மனது என்ன பண்ணிவிடும், உடனேவே அதை தடுத்து விடும். மனம் இல்லை, அறிவு என்ன பண்ணிவிடும், புத்தி தடுத்துரும். அப்போது மனமாகப்பட்டது கேள்வி எழுப்பிக்கொண்டே இருக்கும், அகங்காரமாகப்பட்டது தூண்டிக்கொண்டே இருக்கும், 3வது புத்தியாகப்பட்டது நிர்ணயம் செய்து கொண்டே இருக்கும். அப்போ சரி, அப்போ சித்தம்னா என்ன, அப்போ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறோமா, கேட்குறோமா, சாப்பிட்றோம், அப்புறம் உணர்கிறோம். இந்த 5 புலன்களில் எல்லா டேட்டாவும் உள்ளே போகிறதா, எல்லா டேட்டாவும் உள்ளே போகிறதா, எங்கே போய் ரெக்கார்ட் ஆகும், எங்கே போய் ரெக்கார்ட் ஆகுது, சித்தத்தில் போய் ரெக்கார்ட் ஆகும். அந்த சித்தத்தில் போய் ரெக்கார்ட் ஆகுறதில்ல, அதுக்கு எந்த விதமான ஃபயர்வாலும் கிடையாது. ஃபயர்வால்னால் என்ன, தடுப்பு. இப்போ நல்லதை கொண்டு உள்ளே போடணுமா, கெட்டதை கொண்டு உள்ளே போடணுமா அப்படின்னு சித்தத்திற்கு தெரியாது. நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது உள்ளே போயிடும், கேட்குறது சரியா தவறா உள்ளே போயிடும். எல்லாமே என்ன பண்ணிடும், குப்பை தொட்டி மாதிரி அத்தனையும் என்ன பண்ணிடும், உள்ளே போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த அறிவில் கொண்டு போய் நம்ம தகவலை உள்ளே போட இப்போ கண்ணில் போய் சித்தத்தில் போய் உட்கார்றதா, உட்காரும் பொழுது அறிவு என்ன பண்ணும், அந்த நிர்ணயம் பண்ணுற ஆமாம் இல்லை ஆமாம் இல்லை அப்படிங்கிற செய்திகளை பூரா தேர்த்து வச்சுக்கும். எப்பெல்லாம் மனம் கேள்வி எழுப்புகிறதோ சரி தப்பு சரி தப்புன்னு பதில் சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்போ நம்ம மனதை சரியான முறையில் இந்த சலனம் இல்லாமல் கொண்டு போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும், நல்ல விஷயங்களை மட்டும் பார்க்க வேண்டும். கெட்டதை போய் கேட்டுகிட்டே இருக்கணும். வைங்கோ, பக்கத்தில் சண்டை போட்டுகிட்டே இருக்கா, நம்ம வீட்டில் அம்மா அப்பா இருப்பா, தாத்தா பாட்டி இருப்பா, தவறான வார்த்தைகளை சொல்லி சண்டை போட்டுகிட்டே இருக்கணும் வைங்களே, அது பசங்களோட காதில் விழுந்துகிட்டே இருக்காதா? அந்த பசங்களுக்கு அது நல்லது கெட்டதுன்னு தெரியுமா? தெரியாமல் என்ன பண்ணிடும், அதே விஷயங்கள் காதில் போய் உள்ளே போய் சித்தத்தில் உட்காந்துரும். அந்த குழந்தை தவறான வார்த்தையை அப்பொழுதே பேசாது. ஏன்னா குழந்தைக்கு ஆணவம் ரொம்ப கம்மி இல்லையா, யார் திட்டினாலும் வாங்கிக்கும். அமைதியாக அம்மா திட்டினா அடிச்சுட்டா என்ன பண்ணுவோம், உடனே ஓடி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும் இல்லையா. ஆணவப்பட்டு நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சின்னதாக சினுங்கும். ஆனால் என்ன பண்ணிடும், அப்புறமா அம்மாட்ட ஓடி கட்டின்றதா. ஆனால் இதே பெரியவாள் ஆகிடுவோமே, நமக்கு 50 வயசு, நம்ம அப்பா அம்மாவுக்கு 70 வயசு, நம்ம முறிக்கிறோமா இல்லையா, சொத்து சம்பந்தமாகவோ அல்லது உணவு சம்பந்தமாகவோ நோய் சம்பந்தமாகவோ நம்ம என்ன பண்ணுறோம், முறிக்கிறோமா இல்லையா. அப்போ என்ன ஆகிடுறது, ஆணவம் ரொம்ப பெருகிடும். இப்போ ஆணவம் ரொம்ப அடக்குவது ரொம்ப ரொம்ப சிரமம். ஒன்று, மனதின் கேள்வி எழுப்புவதை கட்டுப்படுத்துறதும்
கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் மனம் என்ன பண்ணாது, சாந்தி அடையாது. அப்போது இந்த தூண்டுதலையும் இந்த கேள்வியையும் தடுக்கக்கூடிய ஒன்றே ஒன்று அறிவு மட்டும்தான். நம்ம எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை, தேவையான விஷயங்களை நம் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற விஷயம் நமக்கு தெரியும் எதுன்னு, அதை மட்டும் அதே மாதிரி நபர்களோடு சேருவது. யாராவது ஒருத்தர் அதிகமாக புலம்பிகிட்டே இருக்கானா அவளோட போய் உட்காந்து நீங்கள் புலம்பப்படாது. நம்ம மனதை திட்பம்னு சொல்லுவாள், திண்ணம்னு சொல்லுவாள். உறுதியான மனதோடு என்ன பண்ணணும், நம்ம போயிட்டு அவள்கிட்ட பேசி நம்ம அவளை கொஞ்சமாக உதவி பண்ண முயற்சி பண்ணணும். அப்போது இந்த சித்தாந்த ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல என்ன மிக அவசியம்னு சொல்கிறோம், நம்ம அறிவு. இது உடனே நான் PhD படிச்சிருக்கணுமா, இந்த ஆங்கில வழி கல்வியா தமிழ் வழி கல்வியா அது உள்ள நம்ம போல. நாம் இந்த கல்வின்னு சொல்கிறது, அறிவுன்னு சொல்கிறது அகக்கல்வி. உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் பூரா எப்படி இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். தூய்மையாக இருந்தால் தான் பல் தேய்ச்சிட்டு போனால் கூட நீங்கள் பேசினா உங்களுடைய வாய் மணக்கலாம். நமக்கு எது அவசியம், சொற்கள் மணக்க வேண்டும். அதான் சில பேர் குளிச்சுட்டு என்ன பட்டைக்கட்டெல்லாம் போட்டு அருமையாக வருவார், அசிங்க அசிங்கமாக பேசுவார். காரணம் என்ன, உள்ள பூரா சாக்கடை. வடிகட்டி இல்லாமல் டீயை வடிகட்டாமல் குடிக்க முடியுமா நம்மளால்? சில பேர் பேசுவது அப்படித்தான் இருக்கும். அப்போது இந்த சித்தாந்த ரீதியாக சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 35 கருவிகள்லையும் இந்த அந்தக்கரணம்னு சொல்லக்கூடிய 4 பிரதானமான கருவிகளில் இந்த மனதையும் அகங்காரத்தையும் கட்டுப்படுத்துவது எது, ஆளை கட்டுக்குள்ளே வைக்க முயற்சி பண்ணணும். திருப்பி அறிவெல்லாம் வந்துடுத்துன்னு வைங்க, அதுக்குன்னு எத்தனையோ அறிவாளிகள் இருக்கா. ஆனால் அகத்திலே தூய்மை இல்லைன்னு வைங்கோ, அவள் என்ன பண்ணுவா, தப்பாக பேசுவா, தப்பாக நடந்துப்பா இல்லையா? அப்போது எனக்கு இந்த அறிவு வந்துடுத்து, அந்த அறிவு வந்துடுத்து போரும் நிறுத்தக்கூடாது. வயது 60, நான் என்னத்தை கற்றுண்டு என்னத்தை பண்ண போகிறேன், நான் அப்படி பேசக்கூடாது. இந்த வயதிலே நாம் எதை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு என்ன இருக்கணும், தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்மெல்லாம் புலம்பவே மாட்டோம். கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டோம், நம்ம யாருமே புலம்புவதை தடுப்பதற்கான ஒரே ஒரு வழி அறிவை பெருக்கிக் கொள்ளுதல். புலம்புறதுனா என்ன, மனசு கேள்வி கேட்குறதா? உங்கள் அறிவுக்கு பதில் இல்லைன்னு வைங்களேன், என்ன பண்ண திருப்பி மனசு அதே கேள்வியை கேட்கும். அப்போ திருப்பி திருப்பி ஒரே கேள்வியை கேட்டுட்டே இருக்கும் பொழுது அதுக்கு பேர் என்ன, புலம்பல் அப்படின்னு பேர். யாராவது ஒருத்தவ பார்த்து அதுக்கு பதில் சொல்லிட்டான்னு வைங்கோ, உங்கள் மனம் சாந்தமாகறதோ இல்லையோ? அப்போது அறிவுகிட்ட வரும்பொழுது மனமும் அகங்காரமும் ஓரளவுக்கு கட்டுப்படும் அப்படிங்கிறத இந்த சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. அப்போ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அறிவை கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும், வயது பாராமல், உடல்நிலை பாராமல், பாலினம் ஆணாக இருக்கணும் பெண்ணாக இருக்கணும் அவசியம் இல்லை, எந்த வேலை பார்க்குறோம் அவசியம் இல்லை, நம் வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை உள்ள போட்டுண்டே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்கிறது. நான் ரொம்ப உள்ளே போகல, உங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது, நான் அடுத்த கட்ட நகர்றேன். 2வது ரீதி சொன்னேன், புராண ரீதியாக இந்த மனதை எப்படி நம்ம அணுகலாம். அதுக்கு ஒருவருடைய புராணம், ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான புராணம், 8ஆம் நூற்றாண்டிலே நடந்த ஒரு நாயன்மாரனுடைய புராணத்தை இப்போ நம்ம ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். நான் பெரிய புராணத்துக்கு உள்ளே போய் படித்து காமிச்சு செய்யுள் விளக்கம் மாதிரி பண்ணி தமிழ் வகுப்பு மாதிரி மாற்ற எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் ஒரு புராணம் எப்பயும் அதான் வழக்கமும் கூட இங்கே. அதனால் அதை ஒரு கதையாக உங்களுக்கு கொஞ்சம் திரைக்கதையாக, பெரிய புராணத்தில் அப்படியே இருக்காது, நான் கொஞ்சம் கை கால் வச்சு கொஞ்சம் மசாலா தடவி ஒரு பஜ்ஜி மாஸ்டர் மாதிரி மாறி உங்களுக்கு நான் போட போகிறேன். சரியா?